மக்களே, இன்று மன மகிழ்ச்சியை பற்றி நம்ம யோசிப்போம், சந்தோஷத்தை பற்றி யோசிப்போம். நம்ம சந்தோஷமா வாழ என்னென்ன செய்யணும் என்பதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். என்னுடைய இளங்கலை படிப்பு முடித்து விட்டு பெங்களூர்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், அதை பற்றி படிக்க நான் பெங்களூர் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு போனேன். ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு வருடம் படித்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க், கலை பணி எனக்கு கொடுக்கப்பட்ட கலை பணி என்னன்னாக்கா, மகிழ்ச்சியான கத்தோலிக்கர்கள். நான் கண்டுபிடிக்கணும், மகிழ்ச்சியான கத்தோலிக்கர்கள் யார். தினமும் இன்னும் 6 மாதம் எங்களுடைய வேலை என்னன்னாக்கா, தினமும் காலையில் போயிடணும். பல கிறிஸ்துவ குடும்பங்களை பங்கு தந்தையினோட அனுமதியோடு சந்திப்போம். நாங்கள் ஒரு 6 பேர், 2 பேராக ஒவ்வொரு பகுதிக்காக போவோம். போயிட்டு ஒரு குடும்பத்தை, கிறிஸ்துவ கத்தோலிக் குடும்பத்தை பார்த்து, அம்மா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன் ஃபாதர். என்னென்ன காரணங்கள் அவங்க அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காரணம், இந்த காரணம், இந்த காரணம். அதுபோல 1200 குடும்பங்களை சந்தித்தோம் 6 மாதத்தில். நாங்கள் 6 பேர், 2 பேராக போயிட்டு 3 குழுக்களாக பிறந்து பல மக்களிடம், கத்தோலிக்க மக்களிடம் தரவுகள், புள்ளி விவரங்களை பெற்றோம். தினமும் என்ன பண்ணுவோம், வந்த உடனே இவற்றையெல்லாம் கணிப்பொறியிலே பதிவேற்றம் செய்வோம். என்ன காரணம்? ஃபாதர், நான் மகிழ்ச்சியாக இருக்கோம், நாங்கள் ஜெபம் சொல்கிறோம், எங்கள்கிட்ட மன்னிப்பு இருக்கிறது, நாங்கள் ஒன்றா உட்காந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுறோம். பல காரணங்களை சொன்னார்கள். அவற்றை எல்லாவற்றையும் கணிப்பொறியிலே நாங்கள் தினமும் பதிவேற்றம் செய்து கொண்டே இருப்போம். 6 மாத உழைப்பிற்கு, 1 அல்ல 2 அல்ல, எத்தனை மாத உழைப்பு? 6 மாத உழைப்பு. 6 மாத உழைப்புக்கு பிறகு அந்த கம்ப்யூட்டர் கணிப்பொறி எங்களுக்கு தந்தது. யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ என்று சொன்னார்களோ அவங்கள்ட்ட பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல போகின்ற இந்த 5 காரணங்கள் பொதுவாக இருக்கிறது. அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல போற 5 விஷயங்கள் இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம், பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இவரிடம் இருந்த அந்த 5 காரணங்கள் அவரிடமும் இருக்கிறது. இந்த ஐயா சொன்னார், ஃபாதர் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம் ஃபாதர், பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல போகின்ற இந்த 5 காரணங்கள் அவர்களிடம் பொதுவாக இருக்கிறது. யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்கள்ட்ட இந்த 5 காரணங்கள் பொதுவாக இருக்கிறது. முதல் காரணம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இதை மறக்கவே கூடாது நீங்க. முதல் காரணம், நாங்கள் நற்கருணை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னம்மா? நாங்க நற்கருணை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதான் முதல் காரணம். 2வது காரணம், அன்னை மரியாள் மீது பாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் மீது பாசத்தை. 3வது காரணம், நாங்கள் இறை வார்த்தைகளை வாசிக்கிறோம். எங்க குடும்பத்தில் இறை வார்த்தைகள் வாசிக்கப்படுகிறது. எங்கள் பிள்ளைகள் இறை வார்த்தையை வாசிக்கிறார்கள். நான் இறை வார்த்தையை, விவிலியத்தை திறந்து இறை வார்த்தையை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சியா இருக்காங்க. 4வது காரணம், நாங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா வல்லமை மிக்க காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நன்றி, மகிழ்ச்சியா இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க. 4வது காரணம். 5வது காரணம், நாங்கள் மனித நேயத்தோடு இருக்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். மக்களே, இந்த 5 காரணங்களை பற்றி தான் நம்ம இன்னும் ஒரு மணி நேரம் தியானிக்க போறோம். 5 காரணங்கள். முதல் காரணம், நற்கருணை, நற்கருணை ஆண்டவர் மேல் நம்பிக்கை. 2வது, அன்னை மரியாள் மீது பாசம். அன்னை மரியாள் மீது பக்தி அல்ல, அன்னை மரியாள் மீது பாசம், பிள்ளைக்குரிய பாசம், வாஞ்சை, அன்பு அன்னை மரியாள் மேல இருக்கிறோம். ஜெபமால ஜெபிக்காம நாங்கள் தூங்க போறதில்லை. 2வது காரணம். 3வது, இறை வார்த்தை தாகம். எங்க பிள்ளைங்க தினமும் பைபிள் படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க. என்னுடைய கணவர் பைபிளை படிச்சுட்டு தான் வேலைக்கு போறாரு. 3வது காரணம். 4வது காரணம், நன்றி உள்ளம். நன்றி உள்ளம், சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் என்னுவாங்க. 5வது, சேவை உள்ளம். ஃபாதர், நாங்க எங்களால் முடிந்ததை, நாங்களும் ஏழைகள் தான், ஆனால் எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். சின்ன உதவியாக தான் கூட, ஒரு 5 கிலோ அரிசி, சின்ன உதவிதான் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களே, ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், நேரத்தை எடுத்துப்போம், ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல், நற்கருணை ஆண்டவர் மேல்
அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. வழிகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, ஆனா அது மத்தியில நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம். மக்களே, ஒரு சில நம்பிக்கைகள் சொல்றேன். இந்த நம்பிக்கை பிறழ்வுகள், நம்பிக்கை பிறழ்வுனா இது நம்பிக்கை இல்லை, ஆனா நம்பிக்கை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நம்பிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் உங்கள்ட்ட சொல்றேன். அந்த நம்பிக்கை உங்கள்ட்ட இருந்தா தூக்கி போட்டுட்டு ஆழமான நம்பிக்கையோடு இருங்க. முக்கியமா நற்கருணை ஆண்டவர் மேல. முதல் நம்பிக்கை அனாசின் நம்பிக்கை. என்ன நம்பிக்கைமா? அனாசின்னா என்னம்மா? அனாசின்னா என்ன? எப்ப அனாசின் தேவைப்படும்? எப்ப அனாசின் தேவைப்படும்? சாமி பொண்டாட்டி பார்க்கும்போது தேவைப்படுது. சாமி பொண்டாட்டி பார்க்கும்போது தேவைப்படும். ஐயோ தலைவலி வந்துடுச்சான், மாத்திரை அப்படி டப்புக்குன்னு போடுறீங்க, படக்குன்னு போயிடுது, ஜுரம் தலைவலி போயிடுது. நீங்க மாத்திரையை பார்த்து சொல்லுவீங்களா? அன்புள்ள அனாசின், என் பொண்டாட்டி வந்தா தலைவலியும் கூட வந்துச்சு, உன்னை எடுத்து போட்டேன், படக்குன்னு தலைவலி போயிடுச்சு, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுமாரி இது போலதான் நம்முடைய நம்பிக்கை. எப்ப நம்மளுக்கு நம்பிக்கை வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? எப்ப கோயிலுக்கு வருவீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஏதாவது பிரச்சனை வரும்போது தான், ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, மாதா உனக்கு கண் இல்லையா, எனக்கு எல்லாமே எரிஞ்சிடி பண்ண, உனக்கு தான் இல்லை, உன் கண்ணெல்லாம் தொலைக்காட்சி அப்பெல்லாம் வரல, வலியும் வேதனையும் வந்தபோது ஓடி வர. இது பேர் தான் அனாசி நம்பிக்கை, சந்தர்ப்பவாதம். நம்மளுக்கு வேண்டும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு வேண்டும், நம்மளுக்கு வேண்டும் போது ஆண்டவர் நம்மளுக்கு வேண்டும். இது நம்பிக்கை அல்ல. அன்பு மக்களே, நம்ம சாப்பிட்ற மாத்திரையில எல்லாம் பாவம் இருக்கிறது. என்னம்மா சின்னுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிஸ்டங்களுக்கு தெரியும். சின்னுனா என்ன? சின்னுனா என்னம்மா? பாவம். சின்னுனா பாவம். ஆனா சின்னு, குரோ சின்னு, மெட்டா சின்னு, எரித்திரமை சின்னு, எல்லாத்துலயும் பாவங்கிறாயப்பா. ஆனா இது நம்பிக்கை அல்ல. வாழ்வோ சாவோ கஷ்டமோ கண்ணீரோ பிரச்சனையோ எது இருந்தாலும் நம்ம ஆண்டவரை புகழணும், நம்ம ஆண்டவரை என்னைக்கு அவரிட போகணும். வாசிங்கம்மா, இணைச்சட்டம் 6:4 வாசிங்க. இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஒருவரே ஆண்டவர், முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூற. பாருங்க, முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வார். அன்பு மக்களே, இதுதான் ஆண்டவரை அல்லும் பகலும் எப்பொழுதும் அவருடைய தயவிலே, அவருடைய நினைவிலே, அவருடைய பாதத்திலே நாம் இருக்கணும். அதான் நல்ல நம்பிக்கை. அனாசி நம்பிக்கை ஒரு சந்தர்ப்பவாதம், ஒரு சந்தர்ப்பவாதம். அனாசி நம்பிக்கை ஒரு சந்தர்ப்பவாதம். ரைட். அடுத்த நம்பிக்கையை பார்ப்போம். அடுத்த நம்பிக்கை அடையாள நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அடையாளம். வாசிங்க பார்க்கலாம். மார்க் நற்செய்தி 8:11 வாசிங்க பார்க்கலாம். பரிசேயர்கள் வந்து வாதாடத் தொடங்கினார்கள். வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்டாங்க. வானிலிருந்து ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. பல நேரத்தில் நம்மளும் அப்படிதான் அடையாளங்களை தான் நம்புகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை அடையாளங்கள் நம்புறோம்? சகுனங்களை நம்புகிறோம். நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் சொல்றோம். திருமண பூசையில் இதுமாரி பிரசங்கம் வச்சுருக்க முடியுமா? ஓ சாமி நிறுத்தியா, லென்த்த பிரசங்கத்தை வச்சுன்னு போறேன், நிறுத்தியா, நல்ல நேரம் முடிய போகுது. பாருங்க, நேரத்தை பார்க்குறோம். நான் கிராமத்தில் இருந்தபோது, இங்கே எப்படின்னு தெரியல, கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, சாமி காலையில் ஒரு 4 மணிக்கு வீடு மந்திரிக்கணும் சாமி, புது வீடு மந்திரிக்கணும், நீங்கள் வந்துருங்க அப்படின்னுவாங்க. டேய் 4 மணிக்கு தாண்டா எனக்கு தூக்கமே வரும், வந்துருங்க சாமி. சரி சாமி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 மணிக்கு நீங்கள் வந்துருங்க. 5 மணியே நடு நைட்டு தாண்டா எனக்கு, சரி பரவாயில்ல 5 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு 5 மணிக்கு போவேன். போய் அந்த வீட்டுக்குள்ள நம்ப மாட்டீங்க, எல்லா இடத்துலையும் மாடு சாணி போட்டுருக்கும். என்னது? எல்லா இடத்துலையும் மாடு சாணி.
என்னையா இது மாடு சாணி போட்டிருக்குது? சாமி 4 மணிக்கு பசுமாடு வந்துச்சு, வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் இட்டுன்னு போனோம். இப்ப எரும மாடு நீ வந்திருக்கிற, நீ எல்லா பக்கமும் போயிட்டு வா. என்னென்ன சம்பிரதாயங்கள், சாங்கியம் எல்லாத்தையும் பார்க்கிறோம், சகுனங்களை நம்புகிறோம். பைபிளை எடுத்துக்கிறது ஒரு சில பேர் ஜோதிட புக்கு மாரி. பைபிளை எடுத்து என்ன பண்றதுமா, ஜோதிடம் பார்ப்பாங்கல்ல, அது மேல திருப்புறது. ஆண்டவரே என் பிள்ளைக்கு புண்ணு பார்க்க போறான், என் பிள்ளைக்கு என்ன பார்க்க போறான், பொண்ணு பார்க்க போறான், ஒரு நல்ல வார்த்தையா குடு சாமி. வந்துடுச்சு நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை? யூதாசு தற்கொலை செய்து கொள்றான். ஐயோ ஆண்டவரே, இப்படி என்ன ஆண்டவரே இது நல்லா இருக்குதா, நியாயமா இருக்குதா இது உனக்கு? யூதா, ஐயோ ஆண்டவரே, என் பையனுக்கு பின்னாடி நடக்க போறத முதல்ல சொல்லிட்டீங்களே. பைபிள் ஜோதிட புக்கு இல்லம்மா, பைபிள் ஜோதிட புத்தகம் இல்லை, அது உயிரளிக்கின்ற வார்த்தை. இந்த வாசி திருப்பாடல் 107:20. தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். இது இறை வார்த்தை, உயிருள்ள இறை வார்த்தை, உன்னை காப்பாற்ற இறை வார்த்தை. அதப்படி ஜோசியம் புக்கும் மேல இப்படியே பண்ணி போய் கை வச்சு பார்க்கறது இல்லை. ஒரு சில பேர் அதெல்லாம் செய்றீங்க. அன்பு மக்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை தரப்போறோம், எல்லாருமே எழுதிக்குங்க. இணைச்சட்டம் 18:10. இந்த வார்த்தையை யாரும் மறக்க கூடாது, எப்பயும் மறக்க கூடாது. இணைச்சட்டம் 18:10 வாசிங்க பார்க்கலாம். தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்வன். மைக்கில் நல்லா வச்சு வாசிங்க. தீமிதிக்க செய்கிறவன், குறி சொல்கிறவனும், நாள் பார்ப்பது, சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாய வித்தைக்காரனும், இறந்தவருடைய குறி கேட்பவனும் உங்களிடையே இல்லாமல் போக கடல். 9 விஷயத்தை சொல்றார் இணைச்சட்டம் 18:10. தன் புதல்வனை புதல்வியை தீமிதிக்கிறவன், நாள் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், ஏவி விடுகிறவன், மாயன், இறந்தவருடன் குறி சேர்ப்பவன் உங்களிடையே இருக்க வேணாம். தயவு செய்து நம் கடவுள் பொறாமையின் கடவுள். அப்படின்னா பொறாமையின் கடவுள் நான் தானா உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு அப்பா, ஏன்டவா. அதனாலதான் முதல் கட்டளை என்ன அழகான கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ கனப்படுத்துவாயாக. முதல் கட்டளை அதான், உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. அதை விட்டுட்டு நாள் பார்க்கிறது, ஜோதிடம் பார்க்கிறது, பொருத்தங்க பார்க்கிறது, தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் நீ பலகீனத்தில் ஏதோ ஒரு பாவம் செய்கிற பரவாயில்ல, ஆனால் திமிர்ல பாவம் செஞ்ச ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த நேரத்தை பார்க்கறது, நாழிகை பார்க்கறது, யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம், எல்லாமே நல்லது தான். அடையாளங்களை நம்பி போகாதீங்க, அடையாளங்களை பார்க்காதீங்க. பரிசேயர்கள் சதுசேயர்களை போல அறிகுறி கேட்காதீங்க. 1 கொரிந்தியர் 1:22 வாசிங்கம்மா. யூதர்கள் அரும் அடையாளங்களை கேட்கிறார்கள், ஆமா, கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் பறைசாற்றுங்க. இதை விட அடையாளம் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஜி கொடுங்க. இதை விட பெரிய அடையாளம் உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை இந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் கையில விரித்து இருக்கிற ஆண்டவரோட அடையாளம் என்ன வேணும்? சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமா உள்ளா, இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமே உணர்ந்திடட்டும். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோ, மன நிம்மதி இழந்து
தவிக்கின்றோம், நோயினும் சாவில் துடிக்கின்றோம். எங்கள் தேவனே சிலுவை பொருள் சொல்லுவார். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானம். பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அடையாளம் இந்த சிலுவை தான். சிலுவையில் கைகளை விரித்து நமக்காக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி இறந்த நம்முடைய ஆண்டவருடைய அந்த உடைக்கப்பட்ட உடல் தான் நம்முடைய அடையாளம். வேற இந்த அடையாளத்தை தேடாதீங்க, நாள் பார்க்காதீங்க, சகுனங்களை பார்க்காதீங்க. இது நம்பிக்கை அல்ல, குருட்டுத்தனம். ரெண்டு நம்பிக்கை, ஓகே? அனாசி நம்பிக்கை, அடையாள நம்பிக்கை. அடுத்த நம்பிக்கை ஆதாய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஆதாயம்னா என்னம்மா? ஆண்டவரே, நான் மொட்டை போடுறேன், நீ எனக்கு அதை கொடு. நான் இங்கிருந்து எங்க வரேன்? ஆமா, ஆத்திமா மாதா விட்டு இங்கிருந்து நடந்து எங்க போறேன்? நான் வேளாங்கண்ணிக்கு போறேன். எனக்கு அந்த கோர்ட்டு கேஸ் எனக்கு சாதகமாக முடியணும். நான் இருந்த ஊரில் மரிதாசன் ஒருத்தர் கோயிலுக்கே வரமாட்டார். அந்த ஆள் கோயிலுக்கே வரமாட்டார். திடீர்னு ஒரு கெபி கட்டியிருந்தேன். நான் ரூமில் இருக்கும்பொழுது ரூம்லேருந்து அந்த கெபி தெரியும். அம்மா அம்மா அப்படின்னு வேண்டாரு. என்னடா இந்த ஆள் வேண்டாம், என்னைக்கும் வராதவன் இன்னைக்கு மாதம் கொஞ்சம் அப்படி காதை கொடுத்து கேட்டேன். அம்மா, நீ மட்டும் இந்த கோர்ட்டு கேஸில் எனக்கு சாதகமாக முடிவு வந்து அந்த நிலம் எனக்கு கிடைச்சிச்சுனாக்கா, நில பிரச்சனை, அந்த நில பிரச்சனை எனக்கு சாதகமாக கேஸ் வந்துட்டா என் தலைமுடியே உனக்கு தரண்டி அம்மா அப்படின்னு கீழே குனிஞ்சாரு. பாரு, சொட்டை தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? மரிதாஸ், இன்னாயா நீ முடிய வச்சுட்டு மாதா ஏற்கனவே அழகானவங்க, எஃப் மைனர் ஏற்கனவே மாதா அழகானவங்க, நீ என்ன பண்ண போற? என்ன அழகு ஒன்னழகு, என்ன அழகு ஒன்னன்பழகு. அம்மா, அவங்களே நம்ம அழகானவடா, அவங்களுக்கு போய் முடிய கொடுக்க போறியா? ஆதாயத்துக்காக ஆண்டவற்றை போகக்கூடாது. ஆதாய நம்பிக்கை சொல்லுவாங்கல்ல, யாரோ ஒருத்தன் ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல இறங்க மாட்டான். யாரோ ஒருத்தன், அந்த பேரை சொல்ல வேணாம், சரிங்களா? எல்லாமே ஆதாயம்தான். பாருங்களேன், இப்போ பரவாயில்ல, ஆகஸ்ட் மாதம் வந்துட்டுமே, நல்லா பாருங்க. ஆகஸ்ட் மாதம் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க? சாமி மாலை போடுறது. என்ன போடுறது? மாலை. அப்படியே பார்த்தா 10 இயேசுநாதர், 6 அந்தோனியார், 3 சூசேப்பர் முகத்தில் அப்படியே இருக்கும், சாந்த சொருபியாக வருவான். நான் நினைப்பேன், அடா பாவி, இவ்வளோ நல்லவனா நீ? என்ன பண்ண? அவனுக்கு மாலை போட்டு நல்லா ஒரு ஜபத்தை சொல்லி, ஜபம் சின்னதாக சொல்ற சண்டைக்கு வந்துடுவான். என்ன சாமி சின்ன ஜபம் சொல்றீங்க? கொஞ்சம் நீட்டாக ஜபம் சொல்லுங்களேன், இன்னும் குறைஞ்சி போயிட்டு போறீங்க. சரிடா எப்பா, ஜபம் சொல்லி முடிச்சுடுவான். ஒரு 20ஆம் தேதி மேலே என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? 20ஆம் தேதி போல நடக்க ஆரம்பிப்பான். வேலூர், நான் இருக்கிற இடம் வேலூர், வேலூர்லேருந்து நடக்க ஆரம்பிப்பான். 10-11 நாளில் போகிற வழியெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லா பகலையும் என்ன கொடுக்குறாங்க? சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, இருக்கிறது இடம் இருக்குது, கோயிலில் படுத்துக்கிறாங்க. அந்த 29ஆம் தேதி போய் அந்த கொடியை பார்க்கணும். அவன் மாதா கொடியை பார்க்கும்போது அப்படியே பாருங்க, அப்படியே பார்ப்பான், அப்படியே பார்ப்பான். அந்த கொடி மேலே இருந்துச்சுன்னா அந்த கொடி பாட்டு ஒன்று இருக்குது. என்னது? ஞானத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. அதை பாட்டு கண்ணீரோட பாடுவான். பாடி முடிச்சுட்டு பூசி முடிச்சுட்டு வந்தவொடனே வண்டி ரெடியாக இருக்கும். என்ன வந்திருக்கும்? வண்டி ரெடியாக இருக்கும், வேன் ரெடியாக இருக்கும். வேனில் உட்காருவானுவேன். உட்காந்தவொடனே போய் டிரைவரை பார்ப்பான். டிரைவரை, நீ எப்படி வேணா போ, கடலூர் வழியா போ, சிதம்பரம் வழியா போ, ஆனால் வண்டி எது வழியா போய் ஆகணும்? பாண்டிச்சேரி வழியா போய் ஆகணும். நீ எங்க வேணாலும் போயா, கடலூருக்கு போ, சிதம்பரம் வழியா போ, மானாமதுரை வழியா வேணாலும் போ, மாயவரம், சீர்காழி, எங்க வேணாலும் போகணும். ஆனால் எது வழியா போகணும்? காரைக்கால் பாண்டிச்சேரி மகனை நீ பிரேக் போடல, அதோட நிறுத்த மாட்டான். பக்கத்துலேயே உட்காந்துருப்பான், டிரைவர் பக்கத்துல உட்காந்துருப்பான். வந்துச்சா வந்துச்சா வந்துச்சா, பாண்டிச்சேரி வந்துச்சா அப்படின்னே இருக்கு. ஏன் 30 நாளாக குடிக்கல? பாண்டிச்சேரி வந்துச்சா, பாண்டிச்சேரி வந்துச்சா, காரைக்கால் வந்துச்சா. அப்படி போயிட்டு இறங்கி மடக்கு 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 அடிச்சுட்டு வந்து
இதெல்லாம் யாரா கேட்டாங்களாடா உன்னை? இதை யாராவது உன்னை கேட்டாங்களா? இப்படி ஒரு நம்பிக்கை உனக்கு வேணுமா? சொல்லு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நடந்து போன நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக போய் அங்கே மொட்டை போட்டுக்கிட்டு வரும்பொழுது இப்படி போயிட்டு வர்றது நியாயமா? ஆதாய நம்பிக்கை அது ஒரு வியாபாரம். ஆண்டவற்ற வியாபாரம் பேசுறது. இந்த கேளுங்க, ஆண்டவற்ற வரத்தை கேளுங்க, கொடுப்பார். அதுக்காக பொருளை கொடுத்துத்தான், பணத்தை கொடுத்துத்தான் நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வரம் கேட்டு வருகின்றே இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பாரு. அதை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்காக நான் இதை தருகிறேன், எனக்கு இதையே தாருங்க அப்படின்னு பேசாதீங்க. திருத்தூதர் பணி 8:20. ஆமா, இது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை சொல்லிடுறேன், அப்புறம் அந்த வார்த்தையை வாசிங்க. அந்த என்ன நிகழ்வுனா, பேதுரு மக்கள் மீது கைகளை வைக்கிறார். கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் என்ன பண்றாங்க? ஆவியின் ஆற்றலால் உந்தப்படுகிறார்கள், வல்ல செயல்களை செய்கிறார்கள், பல மொழிகளிலே பேசுகிறார்கள். இதை ஒருத்தன் பார்த்துன்னு, அவன் பேர் சீமோன். அவன் ஒரு மந்திரவாதி. இது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறான். ஒவ்வொரு ராயப்புற பேதுரு தனியாக கூப்பிட்டு, வாங்க 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 எடுத்து போயிட்டு 2 கையில் வச்சு, திபர் என் தலையிலையும் கை வை, என் தலையிலையும் கை வை. ஏன் என் தலையில் கை வச்சா நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் மந்திர செயல்களை செய்வேன், இன்னும் உச்சிக்கு, புகழின் உச்சிக்கு போவேன், பல பேர் என்னை தேடி வருவாங்க. அதனால என் தலையில கை வைன்னு சொல்லி பணத்தை தருகிறான். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. இதான் பேக்ரவுண்ட். அப்பொழுது பேதுரு அவனிடம் கடவுளது கொடையை பணம் கொடுத்து வாங்க நினைப்பதால் நீயும் சொல்லக்கூடாது, சாமியார் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை. நான் சொல்ல, பைபிள்ல சொல்றாங்க. அந்த எண்ணத்தை சொல்கிறேன். என்ன பணம் கொடுத்து ஆண்டு நம்மளால அப்படி இல்லை. நீ அல்லும் பகலும் ஆண்டவரை தேடு, அது போதும். இது ஆதாய நம்பிக்கை. ஒரு வியாபாரம். 3 நம்பிக்கை. அனாசி நம்பிக்கை, அடையாள நம்பிக்கை, ஆதாய நம்பிக்கை. இதை விட ஒரு சூப்பரான நம்பிக்கை இருக்குது. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டமே உங்களுக்கு இருக்குது. என்ன நம்பிக்கைனா அடிமை நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அடிமை நம்பிக்கை. அப்படின்னா என்ன பண்றது? இவர் எதுவுமே செய்ய மாட்டார், பிள்ளைங்க எதுவுமே படிக்க மாட்டாள்வ. ஆனா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். என்னது? எல்லாம் மேல. கீழே இருக்கிற நீ என்ன பண்ற? சுகர் இருக்குதுன்னு சொல்றீங்க. சுகர் இருந்தா என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? வாயை கட்டணும். அடுத்தது நடக்கணும். என்ன பண்ணுமா? நடக்கணும். அப்புறம் என்ன? மாத்திரை சாப்பிடணும். எல்லாம் என்னையே பார்த்துருக்கிறீங்களே. மெட்டார்ஃபின், அது பேர் என்னது? மெட்ராஃபின் மாத்திரை, சுகர் மாத்திரை சாப்பிடணும். என்ன பண்ணணும்? முதல்ல வாயை கட்டணும், ஆமா, நடக்கணும், அப்புறம் மருந்து சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டாதான் என்ன பண்ணணும்? பேலன்ஸோட இருக்கணும். நீ உன் வேலையை செய். சரி, உங்களுக்கு இந்த 3 வேலை வேணாம். யாருக்கெல்லாம் சுகர் இருக்குது? எல்லாருமே வயசானவங்க தான். யாராவது சுகர் இருக்குது எல்லாரும் பார்க்குறாங்க. மற்றவங்கள, ஏக்கா உனக்கு சுகர் இருக்குதா? மகிழ்ச்சியா இருக்குது. உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாம். நான் உங்களுக்கு சின்ன எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். சாமியார் இறை வார்த்தை மட்டுமல்ல, எக்ஸசைஸ் சொல்லித்தர்றாரு இந்த சாமியார். சரியா? பாருங்க, சுகர் குறையணும்னா சின்ன எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? நல்லா தலையை எப்படி அசைக்கி பார்க்கலாம், தப்பெல்லாம் அசைக்கி பார்க்கலாம். நல்லா ரொம்ப வேகமாக அசைக்கூடாது. சரிங்களா? சுகர் குறையணும்னா எப்பொழுதும் இதுதான், இந்த இதுதான். அப்படி நான் போய் சொல்லலை, தயவுசெய்து இந்த இதை நீங்கள் நாங்கள் செய்யுங்க. இதை செஞ்சுட்ட பிற்பாடு சுகர் குறையலனா என்னை வந்து என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஓகே? என்ன தெரியுமா? உங்களுக்கு லட்டு வேணுமா? பிரியாணி வேணுமா? ஜிலேபி வேணுமா?
இன்னொரு கரண்டி சோறு வேணுமா? சரிங்களா? அன்பு மக்களே, உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். திருப்பாடல் 37:5 வாசிக்க பார்க்கலாமா? உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பாக. உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னா படித்து விட்டு ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபக சக்தியை கொடு, நல்ல தைரியத்தை கொடு, மன உறுதியை கொடு, நான் நல்லா எக்ஸாம் எழுதணும். அதுனாக்கா நல்ல நம்பிக்கை. அது இவர் படிக்கவே மாட்டாரு, நான் ஆண்டவர் வந்து விட்டு போட போறாரா உனக்கு வந்து எல்லாத்தையும் அதெல்லாம் நடக்காது. உன் வழிகளை செய். நீ என்ன பண்ணணும்னா செய். நோய் இருக்கிறதா மாத்திரை சாப்பிட்டு வாயை கட்டு, ஸ்ட்ரெஸ் இல்லாம இரு. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் நடக்கிறேன், என்னால் என்னென்னலாம் முடியுது எல்லாத்தையும் நான் செய்கிறேன், எனக்கு நல்ல சுகத்தை தான். கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். அதை விட்டுட்டு எல்லாம் மேலக்கரம் பார்த்துப்பான், எல்லாம் கீழே ரெண்டு கூட, அதெல்லாம் நடக்காது. இது ஒரு சோம்பேறித்தனம். இது ஒரு சோம்பேறித்தனம். அனாசின் நம்பிக்கை ஒரு சந்தர்ப்பவாதம், அடையாள நம்பிக்கை ஒரு மூடத்தனம், ஆதாய நம்பிக்கை ஒரு வியாபாரம், அடிமை நம்பிக்கை ஒரு சோம்பேறித்தனம். ஆண்டவரை பார்த்துப்பார். உங்களிடம் இருக்க வேண்டிய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை. அது நற்கரணை ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்பு மக்களே, நாங்கள்லாம் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம், உங்களோட வயதில் இளையவன் நான். நற்கரணை ஆண்டவரை மட்டும் ஒரு நாளும் நான் விட்டதில்லை, அவரை பிடித்து கொள்வேன். சில நேரங்களில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், ரொம்ப வலிகளை தரும், வேதனைகளை தரும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க சாமியார் வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கைடா, புல்லட்டு கிடைக்கும், என்னது பூசை மேசை அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? எங்கள் வாழ்க்கைய பூசை மேசை தோசை அப்படி இல்லைம்மா. என்ன பண்ணுறீங்க, நீ எப்படிலாம் எங்களை பற்றி பேசுகிறீங்க நாங்கள் கேட்குறோம் பாருங்க. பிரசங்க சாமியார் சின்னதாக வச்சுட்டாருன்னா என்ன சொல்கிறீங்க? சாமியார் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணல போல கிடையாப்பா, அதனால சட்டுன்னு முடிச்சுட்டாரு. கொஞ்சம் லென்த்தாக வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுங்க, சாமி சரியான லேசர் பிளேடு சாமி, வெளுன்னு வெளுக்கிற நீ இந்த சாமியார மாதிரி அப்படி. ஓகே அப்படி. அப்புறம் யாரை பார்த்தாலும் யாரை பார்க்க வந்தா என்ன வேணும், கொஞ்சம் கெடுபிடியாக இருந்தானே என்ன சொல்கிறீங்க, இந்த சாமியார் சரியான மொக்க மாடு போலகுதுறாப்பா, எப்போ பாரு நினைக்கிறேன். இல்லை என்ன மாரி எல்லாரையும் பார்த்து வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. இவர் சாமியார் சரியான ஜேபிடா. ஜேபின்னா என்னன்னு தெரியுமா? சொல்லு பாச்சு. இனமோ நாங்களாம் அக்கா தங்கச்சிகளோட பிறக்கல, நீங்கள் அப்படியே பெரிய ஐஸ்வர்யா ராய்க்கு அக்கா பொண்ணுங்க, உங்களை பார்த்து வானே அப்படியே நாங்கள் அப்படியே இருக்கல நாங்கள் அப்படி பண்ணுறீங்க. அல்லது கொஞ்சம் பெரியவங்களோட அப்படி கலந்து ஆலோசித்தா, என்ன சாமி நீ இன்னும் பழைய ஆளாவே இருக்கிற, பழைய பஞ்சாங்கமாக இருக்கிற. யூத்து பிள்ளைங்களோட அப்படியே கொஞ்சம் நல்லா பழகிட்டு இருந்தேன், சாமி நீ சரியான சில்வண்டு சாமி, சின்ன பிள்ளைங்களோட போய் உட்காந்து எப்போ பாரு பேசி நிற்கிற. எப்படிலாம் சொல்கிறீங்க, எப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்டு இருந்தால்வ, அழகான ஃப்ரெண்டுங்க, ரொம்ப அழகான ஃப்ரெண்டுங்க. ஒருத்தருக்கு 87 வயசு இருக்கும், காசியம்மாவை பேர். காசியம்மா ரொம்ப அழகு, அவளுக்கு ரொம்ப அழகான அழகு. என்னை பார்த்த உடனே சவி அப்படின்னு கட்டி பிடிப்பா, வாயில் இருக்கிற வெத்தலை மூஞ்சில் என் மூஞ்சில் இருக்கு. நான் வந்து ஹெல்மெட் தான் போட்டுன்னு போவேன் அவகிட்ட வரும்போது. என்ன சாமியாரை போய் கட்டி பிடிக்கிறது, என்னது வெத்தலை வந்து இவ ஒருத்தி, இன்னொருத்தி அதை விட அழகு, முனிசி அவள் பேர். முனிசி வயசு ஒரு 91 இருக்கும், நல்லா இருப்பா. என்கிட்ட காசு வாங்கணும்ல, அதனால என்னை பார்த்த உடனே சொல்லு சாமி, வைப்ரேஷன் போயிடுவேன். சொல்லு சாமி, தான் நல்லா தாண்டி பேசின்னு இருந்தாங்க குழா ஐடியில். என்னை பார்த்த உடனே என்ன பண்ணுறது, வைப்ரேஷன் மோடு போகிறது. இதை விட இன்னொருத்தி இருந்தால் கடவுளை வர அவங்கள எடுத்துக்கிட்டாங்க, ரூபாவதி, பல்லே இருக்காது, விசில் அடிப்பா. சொல்லு சாமி, என்ன சாமியார் பார்த்து விசில் அடிக்கிறேன் நீ, போங்க சாமி, நீங்கள் எப்பவுமே நக்கல் தான் பண்ணுறது. 2 பேர் இருக்காள், முனிசியும் காசியமாக இருக்கிறாங்க, ரூபாவதி மேலே போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இவங்க
இது போல இடத்திலே வாழும் பொழுது, இதுமாரி சின்ன கிராமத்தில் தனிமையில் வாழும் பொழுது எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் நற்கருணை ஆண்டவர். சில நேரம் அப்படி கெட்டிமா பிடிச்சிப்போம், போயிட்டு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜி மைனர் கொடுங்க. ஜி மைனர். உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடு. என்ன பாட்டு? என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார், என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. நற்கருணைநாதரை பிடிச்சுக்குங்க. ரொம்ப வலிக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது அவரை கெட்டிமா பிடிச்சுக்குங்க. எனக்கு இன்னொரு பிடிச்ச ஒரு நற்கருணை பாடல் டி மைனர். டி மைனர் ரொம்ப அழகான ஒரு பாடல். என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா, நீ இன்றி போனா நான் வீழ்ந்து போவே, நான் வாழ என்னகவா, என் ஆன்ம உணவே வா. அன்பு மக்களே, முதல் கருத்து தான் நான் முடிச்சிருக்கேன். என்னது? நற்கருணை. நற்கருணை என்ன பண்ணிக்கணும்? நீங்க கெட்டிமா பிடிச்சு. போன நவம்பர் மாதம் கிரிக்கெட் இருந்துச்சு, பெண்களுக்கான கிரிக்கெட். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரே ஒரு பெண், ஒரு குள்ளமான ஒரு பெண், ஜெமிமா ரோட்ரிகஸ். அந்த பெண்ணு பேர் ஜெமிமா ரோட்ரிகஸ். ஒரே ஒரு கிறிஸ்துவல் 127 ரன் அடிச்சு இந்தியாவை வெற்றி பெற செய்தால். செமிஃபைனல்ல அரையிறுதி சுற்றுல 127 ரன் அடிச்சு இந்தியாவை வெற்றி பெற செய்தார். அப்ப கேட்டாங்க, நீங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, நீங்க எப்படி 127 ரன் அடிச்சீங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு? இந்த வார்த்தையை தான் சொன்னுச்சு. என்ன வார்த்தை? விடுதலை பயணம் 14:14. வாசிங்க பார்க்கலாம். விடுதலை பயணம் 14:14. என்ன வார்த்தை? ஆண்டவரே உனக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் அமைதியாயிருங்க. ஆண்டவரே உனக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் அமைதியாயிருங்கள். கஷ்டப்படுறீங்களா? இது ஆண்டவருடைய யுத்தம், நீங்க அமைதியா இருங்க. ரொம்ப அத்தனை கோடி பேர் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண் எதற்கும் பயப்படாம பாருங்க, ஒரே ஒரு கிறிஸ்துவ பெண். நம்மளாம் பொதுவெளியில கிறிஸ்துவ அடையாளங்களே நம்ம பண்றதே இல்லை. ஏன்? நம்மளை நான் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அந்த பெண் யாருக்கும் பயப்படல, யாருக்கும் மஞ்சவில்லை. விடுதலை பயணம் 14:14. இது ஆண்டவருடைய யுத்தம். ஆண்டவரே உனக்காக போர் செய்வார், அமைதியாயிரு, அமைதியாயிரு. மக்களே, இதுதான் ஆழமான நம்பிக்கை, ஆண்டவர் மேல் உள்ள ஆழமான நம்பிக்கை. ரைட். ஸோ முதல் என்னத்தை பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? நற்கருணை ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்தது என்ன சொன்னேன்? அன்னை மரியாள் மீது அளவற்ற அன்பு, பாசம், கருணை. எனக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கழுத்தில் ஒன்று போட்டுன்னு இருப்பேன். கழுத்தில் ஒன்று இருக்குது. நீங்களாம் தங்க நகைகளை போட்டிருப்பீங்க, நம்மளுக்கு வந்து இதான் கழுத்தில் ஒன்று. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஒன்று ஜாமால வச்சுருப்பேன், படுக்கையில் ஒரு ஜாமால வச்சுருப்பேன், பேக்கில் ஒரு ஜாமால வச்சுருப்பேன். ஆயுதம், வல்லமையுள்ள ஆயுதம், உன் கற்பை காப்பாற்றுகின்ற ஆயுதம். சாமியாருக்கு மிக முக்கியம் என்னது? கற்பு. இந்த கற்பை காக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இதான். எங்க போனாலும் வண்டியில ஒரு ஜோமாலை வச்சிருப்பேன், வண்டியில சுருட்டி வச்சிருப்பேன், 5 இடத்துல ஜோமாலை வச்சிருப்பேன். கழுத்தில்
என் கையில், என் படுக்கையில், என்னுடைய டிராவல் பேக்கில் ப்ளஸ் இந்த வண்டியில் ஜோமால வச்சிருப்பேன். ஏன்னா நான் நம்புறேன் இது அசை. டி மைனர் கொடுங்க. மாதாவுக்கு எத்தனை பாட்டு பாருங்களேன், மாதாவுக்கு எத்தனை பாட்டு பாருங்களேன். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம், தூய நீங்க ஜெபிப்போம். மாதா நம்மளோட துணையா இருப்பாங்க. பேய்க்கும் மாதாவுக்கும் ஆகவே ஆகாது. பழைய ஏற்பாட்டில் 3:15 என்ன வாசிக்கிறோம்? தொடக்க நூல்ல அவள் அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிகாலை தீண்ட முயலுவாள். அம்மாவுக்கும் பேய்க்கும் சம்பந்தமே வராது. இந்த பேய் ஓட்டுற சாமியார்கள்லாம் சொல்லுவாங்க, உண்மையிலே சொல்லுவாங்க, பேய் ஓட்டுற சாமியார்கள்லாம் என்ன சொல்லுமா, பேய் ஓட்டும் போது என்ன சொல்லுமா, இந்த பாரு சாமி, இங்க பாரு இங்க பாருன்னு வாங்கணும். என்ன சொல்லு அப்படின்னு சாமி காட்ட உடனே, இங்க பாரு நீ கூட 2 அடி அடிச்சுடு, என்னம்மா நீ கூட 2 அடிச்சுடு. அவங்க ஒரு தலையில முடியலாமாக்குறாரு. யார் அவரு? அந்த அவரை கூட கூப்பிட்டு ஒரு 4 அடி அடிக்கட்டும். இப்போ எல்லாம் போற வரோம் 4 அடி அடிச்சுட்டு பழகிக்குங்க. ஆனா அந்த பொம்பளையை மட்டும் கூப்பிடாத. யாரை மட்டும் கூப்பிடாத? யாரை கூப்பிடாத? கூப்பிடாத. இன்னும் அடி கராத்தாலாம் கத்து வச்சிருக்கும் போல அந்த பொம்பளை எப்படி அடிக்குது தெரியுமா? என்ன வலி பொறுக்க முடியல. மாதா மட்டும் பிடிக்காது பேய்க்கு. ஏன் விட மாட்டாங்க? பரிசுத்த கன்னி அவர்கள், அதனால அவங்க இருக்கிறதுல பாவமே இருக்காது. டி மேஜர் கொடுங்க. டி மேஜர். பாவமேதும் இல்லசீல் பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவா நீ, வல்லோகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதிரி, பொல்லாத கூலி தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிட கே, அலையோலி அருளனை அணிந்திடுமா மொழிமா மரீனி. பேய்க்கு பிடிக்காதது இந்த அம்மா தான். ஏன்? அது அம்மா இருக்கிற இடத்துல பேய்க்கு இடம் இல்லை. அதனால உங்க குடும்பத்துல நீங்க தினமும் ஜபமாலை சொல்லுங்க. ஜபமாலை சொல்ல முடியலையா? ஒண்ணும் வானா, ஒரே அழகான 2 ஜபங்கள் இருக்கிறது. எனக்கு பிடித்த 2 ஜபங்கள். முதல் ஜபம் என்ன? கிருபை தயாபரத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினிய வாழ்க, எங்கள் சீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்க நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இந்த கண்ணீர் கருணை பிரலாபத்தில் கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு ஜபம். இன்னொரு ஜபம், மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து கேட்ட, யாரும் கைகளை விரிச்சு கேட்ட ஒருத்த கூட வெறுங்கையராக கைவிடப்பட்டதை நினைத்தரணும். இந்த 2 ஜபத்தை தயவு செய்து சொல்லுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 2 ஜபத்தை சொல்லுங்க. மாதங்களோட இருப்பாங்க. வலிக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, கையில் அப்படி சுத்திக்கிட்டு மாதாவினுடைய மடியில படுத்துட்டது போல ஒரு உணர்வு. இப்படி மாதா விட மாட்டாங்க, எப்பொழுதும் உங்களோட இருப்பாங்க. ஏன்னா வலியினுடைய வேதனை அவங்களுக்கு தெரியும், கஷ்டத்தினுடைய கனாகன மாதாவுக்கு தெரியும். ஏன்னா 7 வியாகுலங்களை அனுபவித்தவர்கள் அன்னை மரியாள். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுடைய வியாகுலங்கள், கண்ணீர் எல்லாமே தெரியும். அவர்கள் உங்களை விடவே மாட்டாங்க, உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டாங்க. பாருங்க, திருத்தூதர் பணி 1:14 பாருங்க, பயந்து போயிருக்கிறார்கள். திருத்தூதர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. இயேசு போயிட்டாரு, இறந்துட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் மத்தியிலே யார் இருந்தது? அன்னை மரியா. இயேசுவின் தாயும் அவர்களோடு இருந்தார். தைரியமா இருங்க, கலங்காதீங்க, என் பிள்ளை உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். அதான் மாதா.
மூன்றாவது கருத்துக்கு வருவோம். மூன்றாவது கருத்து என்ன கருத்து சொன்னேன்? மகிழ்ச்சியா இருப்பதுக்கு மூன்றாவது கருத்து என்ன? இறை வார்த்தை வாசிப்பு. பைபிளை வாசிங்கம்மா. அல்லும் பகலும் இறை வார்த்தையை வாசித்து கொண்டே இருங்கள். காலையில் எழுந்த உடனே திருப்பாடல் 23 வாசிங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல ஆயன், எனக்கு ஏதும் குறையும் இல்லை. பசுமுல் மேய்ச்சலின் என்னை நிலைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு பயமில்லை. உன் கோலும் தடியும் எனக்கு ஆணைத்து. என் பகைவர்கள் முன்னே எனக்கு விருந்தொன்றை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலை நறுமணம் பயணத்தை பூசுகிறேன். என் கிண்ணம் பாத்திரம் நிரம்பி வழி. படிக்கட்டும், உன் பிள்ளையை படிக்க சொல்லு. பைபிள் எடுத்து படிக்க சொல்லு. தூங்க போறதுக்கு முன்னாடி 91 திருப்பாடல் 91 என்ன வந்து என்னது? உன்னதரின் பாதுகாப்பில் இருப்பவர் அவரை நோக்கி நீரே என் புகலிடம், நீரே என் அரண் என்று சொல்லுவார். உன் கால் கல்லின் மோதாதபடி அவர் தம் தூதர்களை அனுப்பி அவர்களை காப்பாற்றுவார். வாதை உந்தன் வீட்டை அணுகாது. பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் இரவில் உளவும் கொள்ளை நோய்க்கும் அஞ்ச மாட்டீர். ஏனெனில் நீர் உன்னதரையே உழடமாக்கி கொண்டாய். பாசமுள்ள மக்களே, இறை வார்த்தையை படிங்க. திருப்பாடல் 119 105 வாசிக்க பார்க்கலாம். உன் வாக்கே என் காலடிக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளியுமாகும். வெளிச்சம் அதுதான். இறை வார்த்தை நீங்க கையில் எடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க, உங்களை அறியாமலே உங்க வாழ்க்கை மாறிடும். படிக்க, நிறைய படிங்க. எனக்கு பிடிச்ச பழக்கம், நிறைய திருப்பாடல்களை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ, எப்பெல்லாம் வேதனை வருதோ உடனே எடுத்துருவேன். பைபிள் எடுத்துட்டு நான் பாடுவேன் அல்லது படிப்பேன். கஷ்டங்கள் வரும்போது திருப்பாடல் தான் எனக்கு கொடுங்க. திருப்பாடல் 18 ரொம்ப அழகான திருப்பாடல். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்திடுவே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூந்தென்னை காத்தார். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, அவரே என் கற்பாரை, அவரை என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரை என் கேடயம் வலிமையும் துணையும், அவரை என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரை என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய். அப்படியே சத்தமா பாடுங்க, மகிழ்ச்சியோட பாடுங்க. இறை வார்த்தை. நான்காவது எதை சொன்னேன்? மகிழ்ச்சியா இருப்பதற்கு நான்காவது என்ன சொன்ன? நன்றி உணர்வு. நற்கருணை, அன்னை மரியாள், இறை வார்த்தை. நான்காவது நன்றி உணர்வு. எப்பெல்லாம் நன்றி சொல்லுமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களோ உங்க வாழ்க்கை மாறும். லூக்கா 17:17 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 17:17. இயேசு அவரை பார்த்து 10 பேர் குணமாகவில்லையா? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு யாரும் திரும்பி வர காணாமே. பாருங்க, 10 பேர் குணமாகினார்கள். ஆனால் ஒருவன் சமாரியன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். நன்றி சொல்லுங்க அம்மா. உங்க குடும்பத்துல நன்றி சொல்ல பழக்கம் இருக்கட்டும். உன் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கத்து கொடுங்க. பிள்ளைகிட்ட நல்லா படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிட்டோம், நன்றி சொல்ல கத்து கொடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுடா. அல்லும் பகலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்.
எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை எபேசியர் 5:19-20. உங்கள் உரையாடல் திருப்பாக்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல் இடம் பெறட்டும். உளமாற இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள். ஆமா, அப்புறம் தொடர்ந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றுக்காக எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. சரிங்களா? இதுதான் வாழ்க்கை. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். இப்போ என்கிட்ட ஒரு கார் ஏதாவது ஒன்று ஆகணும்னா என்னம்மா பண்ணுவீங்க? ஏம்மா ரோஸ் கலர் புடவை, என்கிட்ட ஒரு கடை வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை பார்த்து என்ன பண்ணுவீங்க? ஐஸ் வைப்பீங்கல்ல? எப்படி ஐஸ் வைப்பீங்க? சாமி, நீ எம்ஜிஆர் மாரி தகன்னு மின்ற சாமி. நீ என்னை மட்டும் சொன்னா மட்டும் எல்லாருக்கும் சிரிப்பு எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. எம்ஜிஆர் மாரி தகன்னு மின்றேன் சாமி. அப்படியா? எம்ஜிஆர் மாரியா தகன்னு மின்றனா? ஆமா சாமி, ஆமா சாமி. ஒரு 2 லட்சம் கடன் கொடு சாமி. என்கிட்ட 2 லட்சமா? 5 லட்சம் கொடுக்குறேன், வா. தினமும் வந்து இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போ. அப்படியே கொடுத்து ஐஸ் வைக்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு தான் நன்றி சொல்வது. திரும்ப திரும்ப நன்றி சொல்வது. எஃப் கொடுங்க. இதழால் நன்றி சொன்னா இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னான் இயேசுவுக்காகிடும். திருப்பாடல் 118. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரீரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நன்றி இடம்பெறுகின்ற உள்ளத்துல ஆண்டவர் கண்டிப்பா வருவார். அதனால சொல்லுவாங்க, கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் நன்றியோடு இருக்கிறாங்களோ அவங்க ஆண்டவர் நல்லா பார்த்துவார். 1 தெசலோனியர் 5:16-17-18 வாசி பார்க்கலாம். எப்பொழுதும் சண்டை போடுங்கள், இடைவிடாது டிவி பாருங்கள், முக்கியமா ஜி டிவி பாருங்க. ஆமா, அப்புறம் எல்லா சூழ்நிலைகளிலும் பிள்ளைகள் முன் சண்டை போடுங்கள். நான் தப்பா சொல்றேனா? கரெக்டா வாசி பார்க்கலாம். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. கலகலன்னு. இப்போ நீங்களாம் ஒரு நாள் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுமாரி நான் கலகலன்னு இருக்குன்னா என்ன பண்ணுறது? என்கிட்ட வெள்ளையாகிறது அந்த பல்லு மட்டும்தான், அதான் காட்டி நிற்கிறேன். இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. இதில் ஏதோ குரல் மட்டும் வருது, ஆளை காணா, பல்லு மட்டும்தான் தெரியுது, அங்கே மட்டும்தான் தெரியுது. நான் அப்படி சிரிக்கிறேன்னா காரணம் நான் அதை மட்டும்தான் காட்ட முடியும். ஓகே, வாசிப்போம். எப்பொழுது மகிழ்ச்சி ஆயிருங்கள், இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அன்பு மக்களே, நன்றி சொல்லுங்க. நன்றி எந்த அளவுக்கு சொல்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும். காலையில் இந்த பிள்ளைங்கள்லாம் எத்தனை சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க, காலையில் ஏந்திருப்பான், 8 மணிக்கு தான் ஏந்திருப்பான். 8 மணிமா காப்பி அப்படின்னு நல்லா குண்டா நிறைய அவனுக்கு காப்பி ஊற்றுறது. அப்புறம் என்ன பண்ணுறது? லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண பாக்ஸை லஞ்ச் பாக்ஸ், ஒரு 28 தோசை, ஒரு 4 பிரெட் ஆம்லேட்டு, ஒரு 5 முட்டை முழுசு, நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் அவன்கிட்ட கை கொடுத்துட்டு, அம்மா லஞ்ச் பாக்ஸ் தந்த, ஸ்னேக் பாக்ஸ் தந்தையாம்மா நீ போமா. என்ன பாக்ஸு? ஸ்னேக்ஸ் பாக்ஸ். என்ன பாக்ஸு? என்ன ஸ்னேக் பாக்ஸ்னா என்னடா தெரியாதா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அது, ரைட், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் தாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கத்துத்தாங்க, நன்றி சொல்ல கத்துத்தாங்க. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அன்பு மக்களே, யோசிப்போம், நன்றியுள்ள உள்ளத்தோடு நாம் இருப்போம். ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, எஃப் மைனர் கொடுங்க. நீ செய்த நன்மை நினைக்கின்றே, நெஞ்சொரு நன்றி சொல்கின்றே. இறைவா 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 உண்டிட
உணவும் உழையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னை போல அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவை தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ரைட், 4 விஷயம் பார்த்துட்டோம். நற்கருணை, அன்னை மரியாள், இறைவார்த்தை, நன்றி உணர்வு, கடைசியா ஒண்ணு சேவை உணர்வு. மனித நேயத்தோடு இருங்கம்மா. இந்த காலத்துல என்ன, எவனா கீழே விழுந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து விளம்பரப்படுத்துகிறோம். மனித நேயத்தோடு இருங்க, பிறருக்கு உதவி செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைய வரும். உங்களை அறியாம உங்கள் உள்ளத்துல நிறைய மகிழ்ச்சியும் சந்தோஷம் வரும். இந்த 5 காரியங்களை நீங்கள் பின்பற்றினால் தேவ நற்கருணை, அன்னை மரியா, இறை வார்த்தை, தாகம், நன்றி உணர்வு, சேவை உணர்வு உங்கள்கிட்ட இருந்தாக்கா உங்களை போல மகிழ்ச்சியான குடும்பம் வேறு எதுவுமே இல்லை. எடுத்துக்குங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிட்ட அன்பு மக்களே, மகிழ்ச்சியா இருப்பதுக்கு 5 காரியங்கள் சொன்னேன். நற்கருணை ஆண்டவர், அன்னை மரியாள், இறைவார்த்தை, நன்றியுள்ளம், சேவையும். அதனால மகிழ்ச்சியாயிருங்கள். மன மாற்றமும் மன காயங்களும் எது இருந்தாலும் சரி, மன மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையா வாழுங்க.